கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபிரேயர் அதிகாரம் 10 வசனம் 36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளோம். தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாகிய நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து உலக காரியங்களை வெறுத்து கர்த்தர் அருவருக்கிற எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்கு சித்தமானதை, அவருக்கு பிரியமானதை செய்து அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் அவருக்கேற்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். 1 பேதுரு 1:5 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே கர்த்தர் தம்முடைய கரங்களினால் உருவாக்கின பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள நமக்கு பொறுமை மிகவும் முக்கியம். மனிதர்கள் பொறுமை இல்லாததினால், பொறுமையை இழந்து வாழ்வதினால் பல பாவங்களுக்கு தள்ளப்படுகின்றார்கள். கோபத்தினால் எடுக்கின்ற முடிவுகள் பாவத்தை பிறப்பிக்கின்றது. ஆனால் நாம் பொறுமையோடு எல்லா காரியங்களையும் செய்யும்போது நாம் பாவத்திலிருந்து விலக முடியும். ஆகவே நாம் பாவ காரியங்களை விட்டு பொறுமையோடு வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம். மனிதனை பார்த்து பயப்படாமல் பிசாசுக்கு எதிர்த்து நின்று எல்லாவற்றையும் தைரியத்தோடு வேத வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்வை நடத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள நாங்கள் பொறுமையுடன் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். விசுவாசத்தில் உறுதியாய் நாங்கள் இருக்க ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒருபோதும் நாங்கள் உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரலோக வாழ்வை இழந்து விடாதபடிக்கு நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களுக்கு உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.